ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளும்போது அவர்களுக்கிடையே ஏற்படுகிற புதிய உறவில் அந்த பெண் அவளை மணந்து கொண்ட ஆணுக்கு மனைவி என்ற உறவின் முறையினர் ஆகிறார். மனைவி என்ற இந்த உறவுக்குரிய கடமைகளும் உரிமைகளும் சமுதாயங்களின் பண்பாட்டு அம்சங்களின் அடிப்படையில் வேறுபட்டு அமைகின்றன. மேலும் மனைவி என்பவள் அந்த ஆணின் வாழ்க்கைக்கு மிக நெருங்கிய தொடர்புடையவள். அவளது வெற்றி மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிப்பவளாகிறாள். குடும்ப உறவுகளை பேணி அதன் மூலம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருபவள் அவள். இவைகளெல்லாம் கடமைகள் அல்ல, உரிமைகள். ஆக ஒரு வீட்டின் மனைவியாக போகின்ற ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு உரிமைகளும் இருக்கிறது என்றால் ஒரு நாட்டின் மகாராணியாக ஆகப் போகும் பெண்ணுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்க வேண்டும், அதற்காக அவர் எவ்வளவு பொறுமைசாலியாக இருக்க வேண்டும். அப்படி வீர சம்புவராயரின் மகாராணியாக பட்டம் சூடிக்கொள்ளப் போகும் அந்த பெண் யார்? தாமதிக்காமல் கதைக்குள் போவோம். வரலாற்றுக்குள் செல்லும் முன் மறவாமல் தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் நாள் முடிவுகள். படவேட்டில் கடந்த 2 நாட்களாகவே நடைபெற்ற விழாக்கள் நட்பு நாட்டு அரசுகளுக்கு மிகுந்த மன எழுச்சியும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதாக இருந்தனர். எப்போதும் படவேட்டி பேரரசின் நெருக்கமாக அதிகாரிகளுடன் முடிந்துவிடும் ஆடி திருவிழா இந்த முறை சகல நட்பு நாடுகளையும் அகம்படையார்களையும் அழைத்ததோடு கூத்து, உலா, அரங்கேற்றம், படை ஆலோசனை, உடன்படிக்கைகள் என மாபெரும் விழாவாக மாற்றியிருந்தனர். மூன்றாம் நாள் விழா மக்களுக்காக விழாவாக இல்லாமல் அரசர்களும் அகம்படையார்களும் ஆன்றோர்களும் சமய சான்றோர்களும் இடம்பெற்றிருந்தனர். நாடு இப்போது இருக்கும் நிலையில் அடுத்து என்ன முன்னேற்பாடுகளும் நடவடிக்கைகளும் செய்ய வேண்டும் என்பதை பேச குழுமியிருந்தனர். அரசவை புலவர் குமாரவர்மர் எழுந்து பேசத் தொடங்கினார். இந்த சாதி பிரிவினைகள் நமது நாட்டில் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டவை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொள்வதற்கு அரசக நடவடிக்கைகள் செய்ய வேண்டும். தமிழர்களின் நீண்ட நெடிய வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்பது இந்த விவாதங்களை முன்னெடுக்க வாய்ப்பாக இருக்கும் என்பது என் அபிப்பிராயம். திணை குடிகளால் ஆனது தமிழரசு. வேட்டையாடுதல், வேளாண்மையில் ஈடுபடல், மீன்பிடித்தல் இவையே பிரதான தொழில்களாக இருந்தன. காலப்போக்கில் கொல்லர், தச்சர், கம்மியர், பாணர், விரலியர், நாவிதர், பன்னார், பண்டுவர் என தொழில் பிரிவிக வந்தனர். உற்பத்தி பொருளை தொழில் புரிவோருக்கு பண்டமாற்றாக கொடுத்தனர். சங்க இலக்கியங்களில் இதற்கான குறிப்புகள் உள்ளன. தமிழகத்தில் வேத மரபு நுழைந்த சில காலத்திலேயே அரசவைகளில் வேள்விகள் நடத்துவது, நாள் நட்சத்திரம் பார்ப்பது, பூசை புனஸ்காரங்கள் செய்வது தொடங்கியது. வேள்விகள் நடத்துவது வேந்தர்களின் ஆட்சியை பலப்படுத்தும், வேந்தர்களின் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் என்ற நம்பிக்கை வளர தொடங்கியது. இடையிலே பௌத்தர்களை பின்பற்றிய களப்பிரர்கள் இந்த சடங்குகளை மூர்க்கமாக எதிர்த்தார்கள். தமிழகத்திலே 300 ஆண்டுகள் களப்பிரர்கள் ஆட்சி நடந்தது. அந்த நேரத்தில் பிராமணர்கள் ஆதிக்கம் குறைந்தது. இதனாலேயே பின்னாளில் களப்பிரர்கள் பற்றிய எல்லா சுவடிகளையும் அழித்து விட்டார்கள். 250 ஆண்டுகள் ஆண்ட களப்பிரர்களால் வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் பின்னர் வந்த அரசர்களால் அழிக்கப்பட்டன. களப்பிரர்களின் ஆட்சி இருண்ட காலம் என கூறி அவர்களுக்கு பெரும் களங்கம் கற்பித்தனர். பிறகு பல்லவர்களின் ஆட்சி. பௌத்தர்களுக்கும் சைவ வைணவர்களுக்குமான சமரச ஆட்சிக்கு வரிகோடினர். பல்லவ பேரரசு சிற்பக்கலைக்கு முக்கியத்துவம் தந்ததோடு இலக்கியங்களுக்கும் ஆதரவாக இருந்தனர். பல்லவர்களின் முதல் காலகட்டத்தில் வடமொழி இலக்கியங்கள் அதிகம் இருந்தன. சில தமிழ் பாடல்களில் சில தனிப்பாட்டுகள் மட்டும் கிடைத்தனர். பிற்கால பல்லவர்கள் காலத்தில் ஆழ்வார்களின் பாசுரங்கள், தேவார பாடல்கள், நந்தி களம்பம் போன்றவை எழுதப்பட்டன. அந்த பல்லவர்களின் வழி தோன்றல்களாக சம்புவராயர்கள், காடவராயர்கள், வானகோவராயர்கள் போன்றவர்கள் ஆட்சி செய்து வருகிறார்கள். பொதுவாக சங்க காலகட்டத்திலும் பல்லவர்கள் காலத்துக்கு பிறகும் சேர சோழ பாண்டியர்கள் என மூவேந்தர்கள் ஆண்ட நாடு நமது தமிழ் பரப்பு. மூவேந்தர்களுக்கும் சில நேரங்களில் எல்லை இடைகள் இருந்த போதும்
அந்நியர் நுழையும் கால் ஒருவர் உதவிகரமாக இருந்தனர். சங்க இலக்கியங்கள் எல்லாமே பாண்டியர்கள் அவைகளை தொகுக்கப்பட்டவைதான். ஆனால் அவற்றில் சோழ சேர மன்னர்களின் பெருமையும் நிறைய உண்டு. வடபுலத்து அரசர்கள் தமிழ் மன்னர்களை கேவலமாக பேசியது கேட்டு துடித்து போனான் சேர மன்னன் செங்குட்டுவன். இப்படி ஒரு அவசொல்லை கேட்ட பின்னும் சோழனும் பாண்டியனும் வேண்டுமானால் வாளாயிருக்கலாம், என்னால் அப்படி இருக்க முடியாது என்று கூறிவிட்டு இமயமறை கொடி நாட்டி விட்டு வந்தவன் சேரன் சோழனும் பாண்டியனும் அமைதி காத்ததை சொல்கிற சேரனை பெருமை பேசும் இந்த பாடல் சங்க இலக்கியத்தில் உண்டு. பாண்டியனின் மதிப்பை குறைக்கிற சேரனை உயர்த்தி பேசுகிற இந்த பாடலை சங்கம் வளர்த்த பாண்டியன் தான் தொகுத்தான். தன்னை மட்டம் தட்டும் இந்த பாடலை அவன் ஏன் தடுக்கவில்லை? காரணம் தமிழன் என்ற உணர்வு. நாம் மொழி குழுவினர், நமக்குள் வேறு பேதங்கள் இருந்ததில்லை. மேற்கே யமுனா முதல் கிழக்கே சீனம் வரையிலும் நாம் வணிக கொடி நாட்டியிருக்கிறோம். சாதி பெருமை இல்லை, தமிழை என்ற பெருமை ஒன்றே குறிக்கோளாக இருந்தது. இது இஞ்சி நேச்சல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடரும் ஒற்றுமை. சிங்களவன் பாண்டிய நாட்டை வளைத்த போது சோழன் படையெடுத்து செஞ்சு வென்று அதை குலசேகர பாண்டியரிடம் மீண்டும் ஒப்புவித்தான். பல்லவராயர் படையெடுத்து செஞ்சு வீழ்த்தினர். சிங்களனை சோழன் வெல்ல வேண்டும் என எதிரில் சோழ சம்புவராயர் போராடினார். பல்லவராயரின் வெற்றிக்காக சிவனடியார் உமாபதி யான தேசிகரை தவமிருக்க பணித்தார். எதற்காக? மொழிக்காக. சிங்களவனை விரட்டி தமிழிடம் நாடு திரும்ப வேண்டும் என்பதற்காக. நாம் மொழி இனம் மொழி குழு என்பதை உணர்ந்துவிட்டால் சாதி பெருமை பேச மாட்டோம். இன்று சேரன் இல்லை, சோழன் இல்லை, பாண்டியனும் இல்லை. இப்படி ஒரு அவலம் நம் பல்லாயிரம் ஆண்டுகளாக சந்திக்காத ஒரு கொடுமை. சேர சோழ பாண்டிய மூவேந்தைகளின் இரத்த உறவாக வாரிசாக இன்று நம் அரசர் இருக்கிறார். மூவேந்தைகளின் கடமை என நினைத்து மக்களிடம் இந்த தமிழ் மரபை, தமிழ் தொடர்ச்சியை, தமிழ் ஒற்றுமையை பாராட்ட வேண்டியது கடமை. தொடர்ச்சியான போர் சூழல்களும் ஒற்றுமையற்ற அவலங்களும் வேற்று மொழி ஆதிக்கமும் இங்கே கலையையும் மொழிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டனர். இந்த நிலை மாற வேண்டும். தமிழர்கள் தமிழால் மட்டுமே இணைவார். சில நேரங்களில் சமய பிரிவினைகளை கூட இவர்கள் மொழியால் கடந்து விடுவார்கள். ஆனால் இப்போது புகுந்திருக்கும் சாதி ஏற்றத்தாழ்வு அதை கேள்விக்குறியாக்குகிறது என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று பேசிவிட்டு அமர்ந்தார் குமாரவர்மர். ஆலங்கால் பட்ட தமிழ் அரசு பெரும் சான்றோர். ஏகாம்பரநாதருக்கு தமிழ் போதித்து வரும் அவரே. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று அவர் சொல்லும்போது பரவச நிலையை அவர் அடைவதை இளவரசர் இளம் வயதிலே கண்டிருக்கிறார். வள்ளுவர் சொன்ன பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற மூச்சோல் மந்திரமும் சாதி இரண்டொழிய வேறில்லை என அவ்வை சொன்ன சூத்திரமும் திரும்ப திரும்ப அவரால் நினைவுறுத்தப்பட்டு கொண்டே இருந்தன. கலிப்பா வஞ்சிப்பா உலா என வீரசம்புவர் குறித்து பாக்கல் எழுதியவர். ராசகம்பீரன் ஆட்சி காலத்தில் ஏராளமான தமிழ் மஞ்சங்களை உருவாக்கி இளைஞர்களுக்கு தமிழ் அமுது ஊட்டி வந்தவர். இடையிலே சில காலம் சுந்தரபாண்டியன் வசம் தொண்டை மண்டலம் இருந்த காலத்தில் அந்த முயற்சிகள் தடைப்பட்டு போயின. சோழநாடு சோரடைத்து என்பது போல் தொண்டை நாடு சான்றோர்க்கு உடைத்து என்ற பெருமை நிலைநாட்ட புலவர் எவ்வளவோ முயன்றார். மீண்டும் வீரசம்புவர் கை ஓங்கியது. தொண்டை மடநாடு சம்புவர் வசம் வந்த பிறகு அவருடைய முயற்சிகள் மெல்ல மலரத் தொடங்கின. கோயில் திருப்பணிகள் என்ற பெயரில் வீரசம்புவர் செலவிட்ட செல்வங்களில் பெரும் பகுதி கல்வி பணிக்கு சென்றனர். புலவர் அதை மேலும் வலியுறுத்துவதன் காரணம் வேந்தருக்கு புரிந்தது. தொண்டை மண்டலத்தின் அத்தனை சிற்றரசுகளும் இருந்த அந்த அவையில் அந்த அவசியமான கோரிக்கையை அவர் முன்வைத்தது நட்பு அரசுகளும் நாட்டு நடப்பை உணர வேண்டும் என்பதற்காகத்தான். அரசர் வீரசம்புவர் எழுந்தார். புலவரின் கோரிக்கையை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் என்பது என் ஆவல் என்றார். ஆடி திருவிழா அவசியமான பல நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இப்போதும் அத்தகைய ஒரு அவசியத்தை புலவர் இங்கே சொல்லியிருக்கிறார். இதை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன் என்றார் சுத்தபல்ல வானவராயர்.
அவரவர் அபிப்பிராயங்களை சொல்லி முடித்த பின்னர் புலவரை எப்படி தொடங்கலாம் என்று ஆலோசனை சொல்ல வேண்டும் என்றும் வானவராயர் கேட்டுக்கொண்டார். மூன்றாம் கோப்பெரும் சிங்க மணவாள பெருமான். வீரமும் தமிழ் பற்றும் எங்களுடைய கண்கள். புலவர் சொல்வதை எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதங்கே வழங்க என மக்கள் பிரிந்து கிடப்பதை நான் என்றும் விரும்பியது இல்லை. இதற்கு பிராமணர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள் என்றால் என் பகுதிக்கு உட்பட்ட அக்கரகாரங்களை அப்புறப்படுத்த சித்தமாக இருக்கிறேன். அல்லது புலவரே ஏதேனும் மாற்று கருத்து வைத்திருந்தால் அதை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு அமர்ந்தார். நீலகங்கரையர் லிங்க பூபதி. நாம் சமய பிரிவினைகளை தீர்ப்பது எப்படி என பேசத் தொடங்கினோம். ஆனால் இப்போது தமிழ் மன்றங்கள் உருவாக்குவது பற்றி பேசுகிறோம். இதை செய்வதன் மூலம் தமிழ் வளரும் என்பது எனக்கு சந்தேகமில்லை. இன்னொரு புறம் இலங்கை வழங்கை சிக்கல்கள் அப்படியே தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. நாங்கள் தான் தமிழை அதிகமாக வளர்த்தோம் என மாறுதட்டி கொண்டால் இன்னொரு பிரிவினர் அதையே காரணம் காட்டி தமிழுக்கு எதிரே செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. நாம் இன்னமும் கூட ஆழமான இந்த சாதி இடைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. அறிஞர்கள் நிறைந்த சபை அதற்கு ஒரு வழிகாட்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அமர்ந்தார். நீலகங்கரையின் கூற்றையும் விவாதிக்க வேண்டி அரசர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டதால் சிறிய சலசலப்பு எழுந்து அடங்கியது. அரசர் மீண்டும் எழுந்தார். அனைவரும் கருத்து சொல்லி முடித்த பின்பு இந்த தீர்வு காணலாம் என்று நினைக்கிறேன். அடுத்து வல்லவராயர் பேசட்டும் என்று அமர்ந்தார். நாம் பின்பற்றத்தக்க சமய நெறி குறித்து தெளிவுபடுத்தலாம். ஒரு அரசர் பௌத்த சமயத்துக்கோ சமய சித்தாந்தத்துக்கோ சார்பாக நிற்க வேண்டியது இல்லை. எல்லா சமயங்களிலும் மக்களை பண்படுத்தும் நெறிகள் அதிகம் உள்ளன. அத்வை தர்மங்கள் ஒரு வகையில் மக்களை பண்படுத்துவதோடு இன்னொரு வகையில் சாதியை நம்ப வைக்கவும் பேணி பாதுகாக்கவும் பயன்பட்டு வருகிறது. நாம் அன்றாடம் வழிபடும் ஈசனை தரிசித்துவிட்டு தான் இங்கே வந்தேன். கோயில் அர்ச்சகர் ரவிசங்கர ஆச்சாரியார் பேச்சுவார்த்தையில் இப்படி சொன்னார். தினமும் நெய்விட்டு விளக்கேற்றி பூஜிக்க வேண்டும். எங்களை போன்றவர் உங்களுக்காக பிரார்த்திப்பது மிகுந்த பலன் தரும். நீங்களே பிரார்த்தனை பண்ணினாலோ உங்களுக்கு ஓரளவுக்குத்தான் பலன் கிட்டும் என்று சொன்னார். இப்படி ஒரு விதி எந்த சமயத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் பிரார்த்தித்தால் அதிக பலன் என்றும் நாம் பிரார்த்தித்தால் குறைந்த பலன் என்றும் அவர் சொல்கிறார். ஏமாற்றுவதற்காக சொன்னார் என்று நான் சொல்ல மாட்டேன். அது அவருடைய நம்பிக்கை. உயர்ந்த குலத்தார் என்று ஒருவரையும் தாழ்ந்த குலத்தார் என்று இன்னொருவரையும் நம்ப வைப்பது ஆதிசங்கர வகுத்த நெறி என்று அதை பின்பற்றுபவர்கள் மாற்றிவிட்டார்கள். அதுவே அவரை நெறியாக இப்போது மாறியிருக்கிறது. இதுதான் வைதிக மரபின் வெற்றி. நாம் எதிர்காலம் பின்பற்றி வந்த சைவ நெறியை அப்படியே விழுங்கி ஏப்பம் விட்டிருக்கிறது. அந்த ஏப்பம்தான் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்க சாதிகள். ஆகவே ஆதி சைவ சித்தாந்த நெறியை மீண்டும் மக்களிடத்தில் பரப்ப வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். மக்கள் நம்பிக்கை முக்கியம். தமிழையும் சமயத்தையும் ஒன்றிணைப்பதன் மூலம்தான் சைவமும் வைணவமும் வளர்ந்தன. நான் பின்பற்ற வேண்டிய நெறிகளோடு தமிழ் பற்றையும் இணைக்க வேண்டும். தமிழ் இல்லாமல் இந்த மாற்றத்தை செய்ய முடியாது என்று கூறிவிட்டு தன் கருத்துக்கு எதிர் வினைகளை ஏதேனும் உண்டா என்று சபையில் அரசர் பദ്ധதிகளை பார்த்துவிட்டு அமர்ந்தார் வல்லவராயர். மலவரும் அதியரும் மலையமானும். மக்கள் பிரிவினைகள் தீர உதவுமானால் வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்று கூறிவிட்டு அமர்ந்தனர். இரவு இவர்களின் பேச்சுக்கு ஏற்ப நீண்டு கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு தீர்வை எதிர்பார்த்துத்தான் பகலவனும் காத்திருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டார் ஏகாம்பரநாதர். சோழர் மூன்றாம் ராசாதிராசர். எங்கள் சோழ மரபினர் ஆதித்த கரிகால மரபையொட்டி ஏராளமான சிக்கல்களை எதிர்கொண்டவர்கள். தில்லையிலே சைவ சமய குறவர்கள் அந்த திருமுறைகளை மீட்டெடுக்க எங்கள் முப்பாட்டன் ராசராச சோழன் எடுத்த முயற்சிகளை நீங்கள் அறிவீர்கள். கடல் கடந்து தமிழரின் பெருமையை கொண்டு சேர்ப்பதிலே சோழர்கள் ஆர்வமாக இருந்தனர். இப்படி ஒரு இக்கட்டான அக்காலகட்டத்தில் சம்புவராய தலைமையில் நாம் கூடியிருக்கிறோம். நான் நம்முடைய அரசியல் காரணங்களால் பதவிகள் பெருமைகளை கடந்து ஒன்றிணைந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதற்கு என் முழு ஒத்துழைப்பு என்றும் உண்டு. உள்நாட்டிலே சமய நெறி குழப்பங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. இன்னொரு பக்கம் சூழ்தானியர்கள். வேறு சமய நெறியை கொண்டவர்கள் அவர்கள்.
நம்மேல் இத்தனை பிரிவுகள் இருந்தாலும் ஒற்றுமையை ஓரளவுக்கு போச்சிக் கொண்டு இருக்கிறோம். இஸ்லாமிய மதம் முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது. அந்த மதத்தை நெறிகள் புகுத்தப்படும் பொழுது மேலும் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அவர்களின் எழுச்சியை முறியடிக்க வேண்டும். அதற்காகவும் நாம் இங்கே கூடியிருப்பதாக நினைக்கிறேன். தென் பிராந்தியங்களில் இருந்து அபயம் தேடி வரும் மக்களுக்கு இங்கே வாழும் வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. பெருமைக்குரியது. வீர சம்புவராயர் நம்முடைய மன்னர். அவருக்கு துணை நிற்பது நம் கடமை என்று கூறிவிட்டு ஆஞ்சோகளின் கருத்தை எதிர்பார்க்கிறேன் என்று அமர்ந்தார். ஆடி திருவிழா. திருவிழாவின் 3ஆம் நாள் நண்பகலில் ஏகாம்பரநாதருக்கு பரிசம் போடுவதற்கான ஏற்பாடு. இளவரசருக்கும் ஞான சௌந்தரிக்கும் பரிசம். இளவரசரின் தாயும் அரசவை சுற்றத்தாரும் வானகோவராயர் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்றனர். வரிசை தட்டுகளில் பழங்கள், இனிப்புகள், ஆபரணங்கள், பட்டு புடவைகள் எல்லாம் இருந்தன. 101 வரிசை தட்டுகள் தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம் உட்பட்ட செல்வங்களும் பல வகைகளும், முந்திரி, பாதாம் உள்ளிட்ட பருப்பு வகைகளும், பட்டு புடவைகளும் வெள்ளித்தட்டுகளில் வைக்கப்பட்டு பெண்கள் சுமந்து வந்தனர். 2ஆம் சுத்தமல்ல வானகோவராயர் முன்னந்தி மண்டபத்து பஞ்சு திண்ணையில் தன் முகடத்தை கலச்சி பக்கத்தில் வைத்துவிட்டு கண்மூடி சாய்ந்தபடி அமர்ந்திருந்தார். பரிச வரிசையை வைக்க காலையில் வருவதாக முதல் நாளிலே வந்து சொல்லிவிட்டு போனார் செண்பகாதேவி. அப்போதே போதிய ஆர்வம் காட்டவில்லை வானகோவராயர். உடல் சுகமில்லை என்று சுருக்கமாக சொன்னார். தன் மனைவியும் மகள் ஞான சௌந்தரியம் உறக்கத்தில் இருப்பதாக சொல்லிவிட்டார். விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அவசரத்தில், இருக்கட்டும் அண்ணா, எழுப்ப வேண்டாம், காலையில் தயாராக இருங்கள். முற்பகலில் முகூர்த்த நேரம் குறித்து கொடுத்திருக்கிறார் ஜோதிடர். பரிசத்தை நல்லபடியாக முடிவெடுப்போம். தையிலே திருமணத்தை வைத்துக் கொள்வோம். 2 அரசர்கள் இணைகிற விழாவாக அதை கொண்டாட வேண்டும். இப்படியெல்லாம் ஆசையாக பேசிக் கொண்டிருந்தது செண்பகாதேவி தான். அதற்கெல்லாம் புன்னகை மட்டும் பதிலாக கொடுத்திருந்தார் வானகோவராயர். இன்றும் கிளம்பி தயாராக இல்லாமல், வரவேற்கும் மனநலை இல்லாமல் கண்ணை மூடி சாய்ந்து கிடப்பவரை பார்த்ததும் செண்பகாதேவியின் மனதில் சிறிய கலக்கம் ஏற்பட்டது. எறும்பு மிக சிறியதுதான். அது யானையின் காதுக்கு நுழைந்து விட்டால் அவ்வளவு பெரிய உருவத்தை தன் போக்குக்கு இயக்க ஆரம்பித்து விடும் அல்லவா? செண்பகாதேவியின் மனதில் புகுந்த கலக்கமும் அப்படித்தான். பல நாட்டு அரசர்களும் அகம்படையார்களும் புலவர்களும் கலைஞர்களும் மக்களும் கூடியிருக்கும் பரிச விழாவுக்கு ஏதாவது பிசகு ஏற்பட்டு விடுமோ என்று பதறினார். அவர் நினைத்தது சரிதான். அங்கு யாரும் கிளம்ப தயாரானது போல தெரியவில்லை. வரிசை திட்டு ஏந்தி வந்த மங்கையர்களை சச்சே அப்படி நில்லும்படி சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் செண்பகாதேவி. மன்னர் வானகோவராயர், வாருங்கள் அம்மா என வரவேற்றதில் உணர்ச்சியே இல்லை. செண்பகாதேவி அவரே சொல்லட்டும் என காத்திருந்தார். உட்காருங்கள் அம்மா, நான் எப்படி சொல்வேன் என தெரியவில்லை. ஞான சௌந்தரிக்கு ஏனோ சடுதி இந்த திருமணத்தில் விருப்பமில்லாமல் போய்விட்டது. வந்த நாளில் இருந்தே திரும்பி சென்று விடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். செண்பகாதேவி ஏதோ சொல்ல வாயெடுத்தார். ஏன் முன்னரே சொல்லியிருக்கலாமே என கேட்பீர்கள். நானும் எப்படியாவது அவள் மனதை மாற்றி விடலாம் என்றுதான் போராடி பார்த்தேன். நேற்று நீ வந்தபோது கூட அந்த நம்பிக்கையில் தான் போராடி கொண்டு இருந்தேன். வானகோவராயர் தயங்கி செண்பகாதேவியின் முக குறிப்பை உணர்ந்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசிக் கொண்டிருந்தார். செண்பகாதேவி திகைத்து கலங்கி நொறுங்கி பொங்கி ஆவேசமாக அழுவதற்கும் தயாராகிவிட்டாள். தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா என கைகூப்பினார் சுத்தமல்லர். அண்ணா, நீங்க சொல்வது முறையா? சின்ன பெண்ணின் பேச்சை கேட்டு யாராவது இப்படி ஒரு முடிவுக்கு வருவார்கள்? நாடே விழா கோலம் பூண்டிருக்கிறது. என் மகனுக்கு பட்டம் சூட்டவும் அரசர் முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது. நிச்சயதார்த்தத்துக்கு மகள் சம்மதிக்கவில்லை என்பது எங்களுக்கு எத்தனை அவமானம் என்பதை உணர்ந்தீர்களா? அவளுக்கு புத்துமதி சொல்லி அழைத்து வாருங்கள். புகுந்துவிட்ட அச்சத்தில் ஏதோ தயக்கம் காட்டுகிறாய் என்று நினைக்கிறேன். நான் வேண்டுமானால் பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் அம்மா, அவளுடைய தாயை எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டாள். அவள் பிடிவாதக்காரி. ஒருமுறை முடிவெடுத்து விட்டால் பிறகு மாற்றிக்கொள்ளவே மாட்டாள். என்ன அண்ணா சொல்கிறீர்கள்?
அவள் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக நீங்கள் தானே சொன்னீர்கள். அந்த முடிவில் இருந்து மட்டும் எப்படி மாறிவிட்டாள்? முதலில் விரும்பியவளும் அவள்தான், இப்போது மறுப்பவளும் அவள்தான். அவளை பொறுத்தவரை விருப்பம் வேறு, முடிவு வேறு. எனக்கு அவளை பற்றி நன்கு தெரியும். அண்ணா, அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நம்மை சுற்றி நெருங்கிக் கொண்டிருக்கும் போர் மேகங்கள் அறிவீர்கள். ஏகாம்பரநாதன் அதற்காகவே எல்லா பகுதிகளும் சுற்றி வந்து ஆதரவு திரட்டினான். உங்களை சந்தித்த போது அனைத்தையும் சொல்லியிருப்பான். ஓய்வு உறக்கம் இல்லாமல் சுழன்று கொண்டிருக்கிறான் ஏகாம்பரம். ஆடி திருவிழாக்காக தீர்மானிக்கப்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக வடிவமைத்தலும் அவன்தான். கலை நிகழ்ச்சிகள், கவிதை அரங்கேற்றம், சமய நெறியாளர் கூட்டம் எல்லாவற்றையும் சிறப்புற நடத்தினான். பெரியவர்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய நிச்சயதார்த்த நிகழ்வைத்தான் திட்டமிட்டபடி நடத்த முடியாமல் நிற்கிறோம். 2 அரச குடும்பங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய செயலாயுது. மக்கள் நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்ன ஆகும்? இளவரசரின் செயல்பாடுகளை என்ன சொல்வார்கள்? பட்டம் சுட்ட இருக்கிற இந்த நிலையில் அவன் மனது என்ன பாடுபடும்? ஆசையாக புறப்பட்டு வந்தவள்தானே. இங்கே அவள் மனம் கோணும்படி என்ன நடந்தது? அதையாவது சொன்னாளா என்றார் செண்பகாதேவி. வானகோவராயர் அமைதியாக இருந்தார். ஞானசௌந்தரி என குரல் கொடுத்தார். மாளிகையின் கூடத்தில் இருந்த எந்த அறையில் இருந்தும் யாரும் வெளிவரவில்லை. மன்னர் அப்படி அழைத்ததை தடுக்கவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை அறை நடுங்கும் குரலில் அழைத்து பார்த்தார். ஞானசௌந்தரி வராவிட்டால் பரவாயில்லை. அவருடைய தாய் பார்வதி கூட எட்டி பார்க்கவில்லை. செண்பகதாபி வெளியே வந்து ஒரு பெண்ணின் காதில் ஏதோ சொல்லிவிட்டு மீண்டும் வந்தார். வானகோவராயர், அம்மா, என் பெண் எனக்கு இப்படி ஒரு இழுக்கை தேடி தருவாள் என கனவில நினைக்கவில்லை. நீங்கள் அனுமதித்தால் இப்போதே நாங்கள் எங்கள் தேசத்துக்கு திரும்பி விடுவோம். மன்னரையே இளவரசரையோ பார்க்கும் துணிவு எனக்கு இல்லை என்றார். நீங்கள் அவள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டதை உடனே சொல்லியிருக்க வேண்டும். கலந்து பேசி சுமூகமாக ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். இது மன்னருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தும் என்பது என் எண்ணம். படைவீடு பேரரசுக்கே இழுக்கு என நினைப்பார். நட்பு பாராட்டா விளைத்து அதுவே விரோதத்துக்கு வழி கோலி விடுமோ என என் மனம் நடுங்குகிறது. எல்லோரும் நிச்சயதார்த்தம் நடந்த மண்டபத்தில் காத்திருக்கிற நேரத்தில் சொல்வது ஆவேசப்படுத்திவிடும். நீங்கள் அவளை சமாதானப்படுத்தி விடலாம் என காத்திருந்ததாக சொல்கிறீர்கள். எல்லோரும் சேர்ந்து சமாதானப்படுத்த முயற்சி எடுத்திருக்கலாம். ஒன்று காரியம் கனிந்து வந்திருக்கும், அல்லது இரு குடும்பத்தாரும் முதலிலே தயாராகி இருப்போம். மன்னர் கோபப்படுவார் என்றால் உடனே அவரை சந்தித்து பேசுகிறேன் அம்மா. யாரோ நடந்து வருவதை செருப்பில் அழுத்தத்தில் இருந்து அறிய முடிந்தது. வானகோவராயர் அமைதி காத்தார். வந்தது ஏகாம்பரநாதர். நான் தான் அழைத்து வர சொன்னேன் என்றார் செண்பகாதேவி. ஏகாம்பரநாதர் நடந்தவற்றை ஓரளவுக்கு அறிந்துதான் வந்திருந்தார். தன் தாயையும் வானகோவராயையும் வணங்கினார். பரிசம் என்பது திருமண சம்பந்தம் மட்டுமல்ல, நம்முடைய உறவு பலப்படுத்தும், நம் மேற்கு பிராத்தியத்துக்கு வளம் சேர்க்கும். ஞானசௌந்தரி புத்திசாலி, கூர்மையான அறிவு உடையவள். அவள் எனக்கு பட்டத்து ராணி ஆவது மனைவியே அமைச்சராக ஆவதற்கு சமம் என்று நினைக்கிறேன். என் மீது ஏதேனும் வருத்தம் இருந்தால் அதை அகற்றுவதற்கு சித்தமாக இருக்கிறேன். வானகோவராயர் பதறினார். உங்கள் பெருந்தன்மை என்னை சுட்டடிக்கிறது. தவறு உங்கள் மீதல்ல, என் மகள் மீதுதான். அவருடைய பிடிவாதம்தான் காரணம். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுதாக போய்விட்டது. எங்களை மன்னித்து நாங்கள் இங்கிருந்து வெளியேற அனுமதிக்க வேண்டும். இனியும் பொறுப்பதற்கு இல்லை என்ற நிலையில் அங்கிருந்த ஓர் அறையில் இருந்து வெளியே ஓடி வந்தார் வானகோராவின் பட்டத்து அரசி பார்வதி. வீரனே, எங்களை மன்னித்துவிடு. எனவே இங்கே எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தேறிவிட்டன. என் மகள் இந்த பரிசு நிகழ்வை நிறுத்துவதற்காக தீயிட்டு தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்து விட்டாள். அவளை ஒரு வழியாக காப்பாற்றி விட்டோம். அதன் பிறகு அவளை வற்புறுத்துவதே பயனே இல்லை. இதை அரசரிடம் எப்படி தெரிவிப்பது என்பதுதான் இரவெல்லாம் தோண்டு போய் இருந்தோம். எங்களை மன்னிப்பாயா? அத்தை, நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. இந்த திருவிழாவில் இந்த பரிச விழா கரும் புள்ளியாக அமைந்துவிட்டது. பாதித்தது நானாக இருக்கட்டும். உங்கள் பயணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் உடனே புறப்படலாம். ஞானசௌந்தரியை கடித்து கொள்ள வேண்டாம். அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்றவர் தன்மை காப்பாளராக இருந்த பழனிவேலிடம் ஏதோ சொன்னார். சிறிது நேரத்தில் பழனிவேல் திரும்பி வந்தார். இளவரசே, தேர் தயாராக இருக்கிறது. தந்தையிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் கலக்கமில்லாமல் கிளம்புங்கள் என்றார் வானகோவராயரை பார்த்து. அவர் கையெடுத்து வணங்கி
இந்த இளம் வயதிலே எவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு பெரிய அரசு காத்திருக்கிறது. என் வாழ்த்துக்கள் எப்போதும் உண்டு என்றார் சுத்தமல்ல வானகோவராயர். அரசு காத்திருப்பது இருக்கட்டும், அங்கே எனக்காக அரசர்கள் காத்திருப்பார்கள். நான் உடனே கிளம்ப வேண்டும். உங்கள் பயண ஏற்பாடுகளை என் மெய்காப்பாளன் பழனிவேல் கவனிப்பார். மகத தேச பெருபலி வரை உடன் வந்து வழி அனுப்புவார். வருகிறேன். படைவெட்டில் இருந்து ஆரக்குழு செல்லும் மகத தேச பெருபலிகள் இருந்து இரு நாட்டு பாதுகாவல் படையினருக்கும் காவலுக்கு இருப்பார்கள் என்பதாலேயே அதுவரை சென்று வழி அனுப்ப சொல்லிவிட்டு சென்றார் இளவரசர். செண்பகாதேவியும் அவரிடம் வந்த சேடி பெண்களும் ஏகாம்பரநாதரை பின்தொடர்ந்து வெளியேறினர். அவர்கள் சென்ற அரை நாளிகையில் அறைக்குள் இருந்து வெளியே வந்தால் ஞான சௌந்தரி. என்னை மணக்க முடியவில்லை என்ற வருத்தம் அவருக்கு எல்லளவும் இல்லை என்பதை இப்போதாவது உணர்ந்தீர்களா என்றார் தன் பெற்றோரை பார்த்து. வானகோவராயர் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் பழனிவேலை பின்தொடர்ந்து நடக்கலாயினார். உறவு தேசங்களின் உடன்படிக்கை. பரிசம் போடும் விழாவை மாலை வைத்துக் கொள்ளலாம் அப்பா. முதலினம் அரச நடப்புகளை பேசிவிடலாம் என மன்னரிடம் சொன்னார் இளவரசர். இப்படி அவசரமாக மகன் ஒரு மாற்றத்தை அறிவிப்பதில் ஏதோ உள் விவகாரம் அடங்கி இருப்பதை உணர்ந்தார் வீரசம்புவர். விளக்கம் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்து விட்டார். மேடையிலே அத்தனை அரசு விருந்தினரும் அமர்ந்திருந்ததால் அப்படியே நிகழ்வுகள் தொடரட்டும் என்று அறிவித்தார் அரசர். பல்லவர் வழி தோன்றல்களான சம்புவராயர் படவீடு ராச கம்பீர பேரரசின் வரலாறு வருமாறு என்று கூறி நிறுத்திவிட்டு ஓலைக்கட்டை வாசிக்கும் முன் வீர சம்புவரையும் ஏகாம்பர சம்புவராயரையும் அனுமதி வேண்டி நின்றவர் போல பார்த்தார் அமைச்சர் திருநம்பி. வீரசம்புவர் இமயசவில் மேலே தொடருமாறு கேட்டுக்கொண்டார். பல்லவர்கள் காலத்திலும் சோழர்கள் காலத்திலும் பாண்டியர்கள் ஆட்சி காலத்திலும் நான் நட்பரசுகளாக இருந்து ஆட்சி செய்தவர்கள். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல போர்களில் சம்புவராயருக்கு பங்கு உண்டு. அது நிற்க கடந்த 200 ஆண்டுகளில் தமிழ் தேசம் என்ன பாடுபட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம். விக்கிரம சோழனது மகன் வயிற்று பேரன் ராசாதி ராசன் 2ஆம் ராசராசர் இறக்கும்போது ராசாதி ராசனுக்கு முடிசூட்டினார். அப்போது அவர் வயது 2. அதனால் சோழநாட்டில் கலவரம் மிகுந்தது. உடனே பல்லவராயன் என்னும் முதலமைச்சர் சோழ பெருநாட்டுக்கு அரசரை தானே கவனித்து வந்தார். ராசாதிராசர் 10 வயதினர் ஆனதும் அவருக்கு ராசாதிராசர் என்ற பெயருடன் முடிசூட்டி சிறப்பு செய்தார். ராசாதிராசன் பட்டம் பெற்ற 5 ஆண்டுகளில் பாண்டிய நாட்டில் பராக்கிரம பாண்டியனுக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் பூசல் ஏற்பட்டது. பராக்கிரம பாண்டியன் இலங்கையை ஆண்டு வந்த பராக்கிரம பாகுவின் துணை வேண்டினான். இலங்கை பட வீரர்கள் ராமேஸ்வரத்தை கைப்பற்றி அங்கிருந்த கோயிலை சேதப்படுத்தினர். குலசேகரன் 2 படைத்தலைவரை பெரும் படையுடன் ஏவினான். அப்படைகள் தோல்வியுற்றன. அடுத்து பல இடங்களில் போர்கள் நடந்தன. இலங்கை அரசனை வென்றான். பின்னர் சோழ அரசரிடம் உதவி கேட்டான் குலசேகர பாண்டியன். ராசாதிராச சோழனுக்கு பேருதவியாக இருந்த திருச்சிற்றம்பலம் உடையாளான பெருமாள் நம்பி பல்லவராயன் திரண்ட படைகளுடன் பாண்டிய நாட்டை அடைந்தான். அவனுக்கு உதவியாக சென்ற மற்றும் ஒரு தலைவர் நம் நரசிங்கவர்ம ராயர். எதிரி சோழ சம்புவராயனும் சோழனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி ஈழப்படையை ஓட ஓட விரட்ட செய்தார். தொண்டி, பொன் அமராவதி, மணமேற்குடி, மஞ்சக்குடி என பல இடங்களில் போர்கள் நடந்து இறுதியில் குலசேகரன் அரியணை ஏறி அரசாளத் தொடங்கினான். ராசராசன் குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பரும் முதல் அமைச்சரும் சிறந்த வீரருமாகிய பல்லவராயர் காலமானதும் அந்த பதவிக்கு வேத வனம் உடையான் அம்மையப்பனான அண்ணன் பல்லவராயன் வந்தார். அவர் ஆற்றலும் போர் பயிற்சியும் மிக்கவர். இந்நிலையில் இலங்கை மன்னன் பராக்கிரமப்பாகு குலசேகரனுக்கு தூது விடுத்தான். நீண்ட காலமாகவே பாண்டியர்களும் ஈழ அரசுகளும் சோழகம் மீது பகைமை பாராட்டியவர்கள். சோழர்கள் வளர்ச்சி நம் இருவருக்குமே ஆபத்தானது என்பதை அவன் சாராம். சோழர்களுக்கு எதிராக இருந்து வந்த ஒற்றுமையை உணர்த்தி சோழகம் மீது பகைமை கொள்ளுமாறு செய்தான். சோழர் தயவால் பட்டம் பெற்ற குலசேகரன் நஞ்சு கெட்டவனாய் சோழன் மீது பகைமை கொண்டான். ஈழத்தரசன் பேச்சை கெட்டு சோழ நாட்டின் மீது படையெடுத்தான். இந்த சூழ்நிலையில் சோழ பேரரசை காத்தவர்
அண்ணன் பல்லவராயர். குலசேகரனை விரட்டி பராக்கிரம பாண்டியன் மகனான வீரபாண்டியனை அரியணை ஏற்றினார். இச்செயலுக்காக இப்பெரும் வீரம் பழையானூரி 10 வேலி நிலம் இறையலையாக பெற்றார். முதல் போரில் வெற்றி பெற்ற சோழர் படைத்தலைவர் பல்லவராயர், 2ஆம் போரில் வெற்றி பெற்ற பெரும் வீரன் அண்ணன் பல்லவராயர். இவர்கள் இல்லையேல் சோழ பேரரசு அஞ்சே பல துண்டுகளாக பிரிந்து ஒளிந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. பல்லவராயர், செங்கேணி அம்மையப்பன், எதிரி சோழ சம்புவராயர் என பலரும் பல இடங்களில் சோழ பேரரசில் பங்காற்றி வந்தாலும் அனைவரும் சம்புவராய மரபினர் என்பது அறிக. இச்சிற்றரசருடன் இருவரோ பலரோ தமக்குள் உடன்படிக்கை செய்து கொண்டு உறவாடல் மரபு. இருவர் ஒருவருக்கொருவர் உச்சொலி உதவி புரிவதென்று வாக்களித்துக் கொண்டனர். பலர் ஒன்று கூடி உறவாடுவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதனால்தான் சோழ பேரரசு வலிமை கொண்டிருந்தது. இன்றோ நாமோ பேரரசாகவும் சிற்றரசுக்கு தலைமை தாங்கவும் தலைப்பட்டுள்ளோம். வலிமையான ஒரு அரசை தமிழகத்தில் நிலைநாட்டும் பொறுப்பு நம்முன் இருக்கிறது. சூதானியர்கள் வசம் போன நம் தேசங்கள் பெரும் சூறையாடலை சந்தித்து வருகின்றன. தென்பகுதியில் இருந்து இங்கு அபயம் தேடி வந்து அஞ்சினான் புகலிடங்களில் தஞ்சம் புகுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. வலிமையான நிலையாட்சி தேவையெனில் படவீதி பேரரசின் கீழ் சிற்றரக உடன்படிக்கை புதுப்பிக்க வேண்டியது அவசியமாகிறது. நம் அனைவரும் பேசி தீர்மானித்த உடன்படிக்கைகள் கீழ் வருமாறு: 1. சூதானிகளை முறியடிப்பதில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து போரிட வேண்டும். 2. எல்லைகளில் நம் அனைவரையும் ஒன்றுபட்ட காவல் படையை நிறுவ வேண்டும். 3. அரபு தேசத்திலிருந்து வந்திருக்கும் குதிரை வியாபாரிகளிடம் 16,000 குதிரைகள் வாங்கி வீரர்களை எண்ணிக்கையை உயர்த்த திட்டமிட்டுள்ளோம். ஆடி மாதத்தில் நம் பதவி ஏற்றதை உத்தேசித்து வணிகருக்கான சுங்க வரியை இந்த மாதம் முழுவதும் நீக்க ஆணையிடுகிறோம். அதனால் வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருட்களை குறைந்த விலையில் விற்கவும் மக்கள் பயனடையவும் வாய்ப்பு கிடைக்கும். குடி வரியும் குறைக்க தீர்மானித்திருக்கிறோம். இலங்கை வழங்கை இடைகளை ஏற்றத்தாழ்வு தவிர்க்கப்பட வேண்டும். இடையினர் வழங்கைக்கு மாற விரும்பினால் விண்ணப்பிக்கலாம். பறையேறி போரும் தலையாரியும் வழங்கிய பிரிவினராக தொடர்வார்கள். செம்பான்களின் கோரிக்கை அந்தந்த பகுதிகளில் இருக்கும் சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுக்க வேண்டியது. அரசர்கள் அறிவுறுத்தியபடி பட்டி தொட்டி எங்கும் தமிழ் வஞ்சங்கள் தொடங்கப்பட்டு நூல்கள் அரங்கேற்றப்படும். சுவடுகளை பாதுகாக்கும் நூல் ஆலயங்கள் அமைக்கப்படும். பாசரங்கள், தேவாரங்கள், திருமுறைகள் படியெடுக்கப்படும். கூத்து களஞ்சிகளுக்கு கோயிலை ஒட்டிய அரங்கு அமைத்து தரப்படும். இவை அனைத்தும் நாம் அனைவரும் ஏதோ வைத்து எடுத்த ஒப்பந்த முடிவுகளாகும். இதை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தகுந்த காரணங்கள் இல்லாத பட்சத்தில் சிற்றரசுகளின் பதவிக்கு வினையாகும் சலுகைகள் பறிக்கப்படும். படவீடு பேரரசு சிற்றரசுகளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மேற்கண்டவாறு பட்டியலிட்டு முடித்தார் அமைச்சர் திருநம்பி. குறிப்பு: இக்குறிப்புகள் அனைத்தும் பல்லவராயப்பேட்டை சாசனத்தில் உள்ளன. இதுபோன்ற வீரம், ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காணொலியின் இறுதியாக இது தமிழ் தேசம் வலையொலி. நான் உங்கள் செல்வா.